ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்களோட தருண். இந்த 2025 தீபாவளிக்கு உங்களுக்குலாம் வந்து செம்ம ஒரு சர்ப்ரைஸான இந்த vlogல நான் உங்களுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் சீசனுக்கு எல்லாருமே இந்த ஸ்வீட் சாப்பிட்டு வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ஜாலியாக கொண்டாடிட்டு இருப்பீங்க. பட் பட்டாசு இல்லாத தீபாவளி அப்படின்னு சொல்ல முடியுமா? பட்டாசு இருந்தால் தான் தீபாவளி அப்படிங்கிறதே கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் சிவகாசிக்கு போய் வாங்குற அந்த மாமா இல்லை சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதற்காகவே போடப்பட்ட மார்க்கெட்டில் அந்த கூட்டத்தெல்லாம் போயிட்டு பட்டாசு வாங்கிட்டு வரதுக்குள்ள உங்கள் குழந்தைங்க உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிடும். அதற்காகவே உங்களோட தீபாவளியை மகிழ்விக்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடு தேடி பட்டாசு வருது. அதுவும் மிகவும் குறைந்த வரையில 85% டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம விடியல் பட்டாசு கடை. நம்ம விடியல் பட்டாசு கடையில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பட்டாசும் இருக்கு. உலகத்தில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 3000 டைப்ஸ் ஆஃப் கிராக்கர்ஸ் சொல்றாங்க. பட் நம்ம விடியல் கிராக்கர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 5000 டைப் ஆஃப் கிராக்கர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் உங்களுக்கு 85% டிஸ்கவுண்ட்ல உங்க வீடு தேடி வரும். அதற்கு நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே ஒன்று தான். இதோட நான் காமிக்கிற இந்த QR கோட்ல நீங்க ஜஸ்ட் 50 rupees பே பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களோட நேம் அண்ட் டீடைல்ஸ் மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் உங்க சொந்தக்காரங்களோ உங்க வீட்டுக்கு வராங்களோ இல்லையோ உங்களை தேடி நம்மளோட 5000 டைப் ஆஃப் கிராக்கர்ஸ் வந்து சேரும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விடியல்ல நானும் எனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் பண்றதுக்கு மட்டும் இல்லாத நீ பெற்ற இந்த இன்பத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் நீ சேர்க்கணும், உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு நாங்க எங்களோட சாம்பிள் கிஃப்ட் பேக் அனுப்புறோம். அதை நீங்க மக்கள் கிட்ட ஒன்னொன்னா என்ன இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிங்க அப்படின்னா மக்களும் இதை பார்த்துட்டு வாங்குவாங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விடியல் கிராக்கர்ஸ்க்கு ஐ அம் சோ தேங்க்யூ சோ மச். இந்த தீபாவளி நீங்க எங்களை ரொம்ப மகிழ்விச்சிருக்கீங்க. ஸோ நிறைய விதமான பட்டாசுகள் இருக்கு. ஸோ இது பாருங்க, இதெல்லாம் வந்து மானத்தில் போய் வெடிக்கிற டிஸ்பிளே ஷார்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சரம், யாருக்கு பிடிக்காத சரம் சொல்லுங்க. நம்மளுக்கு ஸ்வீட் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விதவிதமான ஸ்வீட்டு உங்கள் வீட்டில் யாருக்கா சுகர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கலாம். காட் சச் எ கிஃப்ட் பாக்ஸ். ஓ மை காட், பாஸ்கெட் பால், ஓ இன்ஜின் ஆயில், பண்டிகைக்கு தேங்காய், வாவ், ஓ வாவ், கொசு பேட், ஒரே ஒரு ஸ்லிப்பர், அது கரெக்டான சைஸ்ல, வீட்டுக்கு தேவையான போஸ்ட் பாக்ஸ். ஓ கவர்ல கடைசியா ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கு. ஓ மை காட், ஒரு டாகும் கொடுத்துருக்காங்க கைஸ். ஆச்சு, ஏன் இப்பெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கிறேன். கதை இல்லைங்க, நிஜம். பாண்டியன் பட்டாசு கடை அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, இன்ஸ்டாகிராமில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் இருக்கார். அவருக்கு வந்து பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ். அவருக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு நான் என்னோட பட்டாசு கடையில் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் அனுப்புகிறேன், இவ்வளோ பட்டாசுகளும் உங்களுக்கு ஏன் அனுப்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை, உங்களுக்கு ஒரு 30K வந்து பே பண்ணுறேன். நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக உங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு எங்கும் இருக்காங்க. அதனால் நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும், என்னோட பாண்டியன் பட்டாசு கடையை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பேக்ஸில் உங்களுக்கு ரொம்ப கம்மி விலையிலே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு 85% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு நம்ம பாண்டியன் பட்டாசு கடையில் வந்து பட்டாசுகள் வந்து சேரும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நல்லா ஓகே பண்ணலாமே, அதுவும் கம்மி விலையில் இப்படி பண்ணுறாரு, இவருடைய சேவையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தான் நம்ம வேலை 30K வேறு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து புரண்டு ப்ரொமோஷன் பண்ணுறாரு. அதை பார்த்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியன் பட்டாசு கடைக்கு ஆர்டர் போடுறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3000 ரூபா போட்டி விட்டீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட பட்டாசு அதை வந்து சாதாரணமாக விலை கொடுத்து வாங்குறதுக்கு 10-15,000 அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு இவ்வளோ கம்மி காசு நம்மளுக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 85% டிஸ்கவுண்ட்னா இன்னும் அதிகமாக கூட இருக்கும். அதெல்லாம் பார்த்து மக்கள்லாம் ஏமாந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கொடுக்கக்கூடிய அந்த QR கோடுக்கு வந்து காசாக அனுப்பி பட்டாசு ஆர்டர் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து தீபாவளி நெருங்க நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம ஏன் இந்த 30Kயோட நிறுத்தணும், ஊரே வந்து இந்த பாண்டியன் பட்டாசு கடையில் வந்து பட்டாசு வாங்கி வந்து பயன்பெறாங்க, நான் வந்து பாண்டியன் பட்டாசு கடைக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சிங்லாம் பண்ணுறேன், நானும் இதில் பயன்பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து 3000 ரூபா இல்லை 30,000 ரூபா போட்டு விட்டார். ஏன்னா 30,000 ரூபா போட்டு விட்டால் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள பட்டாசு வந்து சேரும் இல்லையா, அதில் ஒரு பெரிய லாபம் அடையலாம், நம்மளும் அடிக்கலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம், இல்லை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காரு போல். அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவ்வளோ நாள் பாண்டியன் பட்டாசு கடைன்னு சொன்னாங்கல்ல, அந்த பட்டாசு கடையிலேருந்து இவருக்கு பட்டாசே வரல. சரி மற்ற மக்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா மற்ற மக்களுக்கும் வரல. அவங்களுக்காவது பரவாயில்ல, மறந்துருப்பாங்க, நான் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர், நம்ம இவ்வளோ க்ளோஸ் பாண்டியன் பட்டாசு கடை கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணியிருக்காரு, எடுக்கல. அப்புறம் அந்த பாண்டியன் பட்டாசு கடையோட அட்ரஸில் போய் பார்த்தா அங்கே பாண்டியனும் இல்லை பட்டாசு கடையும் இல்லை. அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் வாங்கின அந்த 30,000 ரூபா பேராசனையினால பட்டாசு வாங்கினா இவரும் சேர்ந்து வந்து மக்கள் கூட ஏமாந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கதை. அதற்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ஒரு பட்டாசு கடையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விடியல் பட்டாசுகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதை சொன்னால் சன்ரைஸ் கிராக்கர்ஸ் அப்படின்னு கிராக்கர்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கிராக்கர்ஸ் வந்து வாங்கினீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, இதுமாதிரி ஆல்மோஸ்ட் 85% டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து காசு கொடுத்து வந்து பரப்புறாங்க. அதை பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் வழக்கம் போல ஆர்டர் போட்டே இருக்காங்க. இந்த QR கோடுக்கு கம்மி விலையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்து சேரும். எதுக்குங்க கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வீடு தேடி வந்து சேரும் இவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட்டில் சொன்னால் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை பாட்டு எல்லாருமே வாங்குறாங்க. அதுக்கப்புறம்
என்ன ஆகுது, ஆட்டோக்காரன் சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, கைஸ் இது சத்தியமாக ப்ரொமோஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரா. ஐயோ சத்தியமாக ப்ரொமோஷன் இல்லைன்னு வேறு அழுத்தி சொல்கிறாரு. அப்போ அது ப்ரொமோஷனே இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த சன்ரைசர்ஸ் கிராக்கர்ஸ் கடைக்கு போயிட்டு அங்கேருந்து பட்டாசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் கிராக்கர்ஸ் ஓனர் வந்து அப்படியே தூக்கி தூக்கி கொட்டுறாரு ஆட்டோக்காரன் மேலே. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாமே ஃப்ரீ, இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு, ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் பசியில் இருக்கவங்களுக்கு இந்த பட்டாசெல்லாம் கொடுங்க, அவங்க வெடிச்சு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, கைஸ் திருப்பியும் சொல்கிறேன் இது ப்ரொமோஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓசியில் பட்டாசுலாம் அனுப்பிட்டு அப்படியே தெரிகிறாப்புல 360 டிகிரி. ஸோ அப்படி ஒரு சேவை பண்ணிட்டே இருக்கோன்னு உசைன் மணிமேகலை இருக்காங்கல்ல, அவங்க வந்து விளாக்ஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ண வைக்கிறாரு. அவங்க இது மட்டும் இல்லை நிறைய ப்ரொமோஷன் வந்து பண்ணிருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ரீச் இருக்குது, நிறைய விதமான ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அப்படிங்கிறனால அவங்களும் வந்து ப்ரொமோஷன் பண்ணி தராங்க. சன்ரைஸ் கிராக்கர்ஸோட அப்படியே ஷேர் மார்க்கெட்டில் இப்போ வந்து ஏறினே இருக்குது. சிவகாசியில் இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு, அப்புறம் பீகாக்கு, டூரோசர்ஸ், இந்த மாதிரிலாம் இவங்களாம் தொழில் விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற சன்ரைசஸ்க்கு எல்லாமே வாங்கினே இருக்கிறாங்க. அதோடு நிறுத்தக்கூடாது, நம்ம சேவையை வந்து இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்டுக்குமே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைஸ் கிராக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, விஜய் சித்துவை வந்து கூப்பிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் விஜய் சித்து வந்து இன்றைக்கி யூடியூப்பில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் யூடியூபர். அவர் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்க வெளிநாட்டிலலாம் போயிட்டு அந்த விளாக்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் விளாக்ஸ் அப்படிங்கிறதுல ப்ரொமோஷன், அது ப்ரொமோஷன் சொல்லிட்டு தான் வந்து பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு கடைக்கோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டே போயிட்டு அவங்களே அதை பயன்படுத்தி பார்க்குற மாதிரி ஜாலியாக அங்கே காமெடிலாம் பண்ணி ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ விஜய் சித்துவையும் பிடிச்சி ஒரு அமௌண்ட் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் கிராக்கர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ண வைக்கிறாரு. அவரோட ஃபார்மேட்லேயே போயிட்டு அங்கே காமெடிலாம் பண்ணி அவங்க வாங்குற மாதிரி இங்கே சிறந்த விலையில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணோன்னே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஏன் கோவா வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்ரைஸ் கிராக்கர்ஸ்க்கு வந்து ஆர்டர் வந்து போடுறாங்க. என்ன மேட்டர்னா, இதில் உள்ளே போனோன்னே நம்ம ஸ்விக்கி மெனு மாதிரி இருக்கலாம். உள்ளே போனோன்னே இவ்வளோ ரூபாய், இவ்வளோ 500 போட்டிங்கன்னா 5000 வரும், 10,000 போட்டிங்கன்னா 50,000 வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போவில் தான் மக்கள் அதிகமாக ஏமாந்துருக்காங்க. 3000 ருபீஸ் போட்டிங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கிராக்கர்ஸ் வரும். இந்த காம்போவை பார்த்து தான் வந்து செம்மையாக ஏமாந்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் யாராவது மக்களை ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3000 ருபீஸ் காம்போ மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா வந்து மக்களை அது ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுங்க, ஏமாறுறாங்க ஆட்டு மந்த மாதிரி வந்து. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வாங்க 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 என்ன இருக்குது, விஜய் சித்துனால மட்டும் இல்லை, உசைன் மணிமேகலை மட்டும் இல்லை, அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரு, அப்புறம் வேர்ட் டு மவுத்து அப்படி பரவி வாங்கினவன் எவனோ ஆர்டர் போட்டுருப்பாங்க, அவன் சொல்லி எல்லார் மூலியமாகவும் இங்கே வந்து 1000 லட்சம் எவ்வளோ சம்பாரிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த சன்ரைஸ் கிராக்கர்ஸ்? 1 கோடி, 5 கோடி, 10 கோடி, 20 கோடி அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி 20 கோடின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்லி முடிச்சிடலான்னு பார்த்தா நம்ம கேமரா ப்ரோ என்ன சொல்கிறாரு, அண்ணே நிறுத்துங்க 50 கோடி கிட்ட போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா பல ஸ்டேட்ஸில் இருந்துமே வந்து கம்மி விலையில் கொஞ்சம் கொஞ்சம் காசாக அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் இன்னும் வந்து கம்ப்ளைண்டே வந்து கொடுக்கல. தீபாவளிக்கு முன்னாடி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் இந்த சன்ரைஸ் கிராக்கர்ஸோட நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா எடுக்கல. லிங்க்கு அந்த புத்தனில் காசு போடுற லிங்க்கு அது ஓப்பன் ஆகலை. நேரில் போய் பார்த்தா சன்ரைஸ் கிராக்கர்ஸ் வந்து பாண்டியன் பட்டாஸ் மாதிரி இல்லைங்க, அங்கே கடை இருக்குது, அந்த போர்டு மட்டும் இருக்குது, ஷட்டர் மூடி இருக்குது, ஆனால் ஓனரை காணும். ஓனருக்கானுமே பட்டாசும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து தீபாவளிக்கு வந்து ஜிலேபி செஞ்சுருக்காங்க, முறுக்கு புழிஞ்சிருக்காங்க, புது ட்ரெஸ் எடுத்துருக்காங்க, எண்ணெய் வாங்கிட்டாங்க, குளிக்கவும் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் பட்டாசு மட்டும் இல்லையே, ஏன்னா சன்ரைஸ் கிராக்கர்ஸ் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவங்க ஸ்கேம் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் நியூஸ் சேனல் எடுத்து விடுவாங்களா, ஃபேமஸான 2 யூடியூபர்ஸு அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்லாம் மாட்டணும்னா அவங்களோட முகத்தெல்லாம் வந்து போட்டு அவங்க பண்ண ப்ரொமோஷன்னால இவ்வளோ பேர் ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற இந்த நியூஸு மக்கள் மத்தியில் பரவிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நிஜமாவே சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் பண்ணுறீங்க கமர்ஷியலாக, அது ஒன்றும் தப்பு இல்லை. நானும் 2-3 ஆட்லாம் கூட பண்ணியிருக்கேன். அதுக்கு உட்காந்து நான் 2-3 நாள் யோசிச்சு அவன் யார் என்னென்னலாம் பார்த்து அப்புறம் யோசித்தேன், ஐயோ அப்படி ஒரு காசே வேணாடா, நம்மளுக்கு ஒன்றும் ஆடும் வந்து கொட்டலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 2-3 பண்ண ஆடுக்கே நம்மளுக்கு இன்னும் அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. பட் நீங்கள் தொடர்ந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்காக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, அதோட நம்பகத்தன்மை என்ன? இதன் மூலியமாக வந்து 2 விஷயம். ஒன்று, மக்களோட காசுலாம் போகுது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொன்று, உங்களோட கிரெடிபிலிட்டியும் வந்து குறையுது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல வருஷங்கள் முயற்சி செஞ்சு முன்னேறி தான் நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. ஸோ அந்த தங்க மூட்டைன்ற வார்த்தை வந்து அறுத்து எடுக்கிற ஆட்களில் நீங்கள் தொடர்ந்து வந்து சஸ்டெயின் பண்ணி இந்த ஃபீல்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால் ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேர் ஏதோ நீங்கள் வேணும்ட்டே இதில் வந்து தொண போனீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கெட்டு போகுதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் மக்கள்கிட்ட சொல்லியே ஆகணும், எத்தனை சதுரங்க வேட்டை வந்தாலும் வந்து ஏமாறத்துக்கு ரெடியாக இருக்கிறீங்கல்ல. ஏங்க ஓசியில் கட்சி எனக்கு வந்தாங்க புளிசோறு நான் வாங்கி சாப்பிடுவேன். தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபாவில் போயிருந்தான், புளிசோறு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஓசியில் கிடையாது காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாது. ஒரு தனி டேஸ்ட்டுக்கு மூஞ்சில் வந்து முகத்தில் கட்டின்னு மாஸ்க் போட்டு இறங்கிடுவேன். நானும் பசங்களாம் க்யூவில் நின்று வாங்கி போய்ட்டு சாப்பிடுவோம். அது நல்லா தான் இருக்கும் ஓசியில் கிடைக்குது அப்படின்னா. அதற்காக ஒரு டிஸ்கவுண்ட்டுன்னு ஒன்று வைக்கிறான்னா அதுக்கு ஒரு லெவல் இருக்குது. இந்த டிஸ்கவுண்ட்லாம் ரொம்ப ஓவராக இருக்கே, இவன் 100 சென்மோ நம்ம கூட வாழ்வேன்னு சொல்லும் போதே சந்தேகம் வர வேணாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி போய் ஏமாறுறீங்க. ஸோ 2 சைட்லையுமே வந்து தப்பு இருக்குது. இனிமேல் கொஞ்சம் பார்த்து ஏமாறுங்கப்பா, இந்த அளவுக்கு ஏமாற வேணாம் அப்படின்னு தான் வந்து சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் வருத்தம்பா, எனக்கு இதில் ஒரே ஒரு கோவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
சன்ரைஸ்ன்னு பேர் வைக்கிறீங்க. அது என்ன மாதிரி பிராண்டு? அந்த பிராண்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, மக்கள்கிட்ட இருக்க ஒரு நம்பகத்தன்மை. அதெல்லாம் சன்ரைஸ் கிராக்கர்ஸ்ன்னு வச்சு உடைகிறியே. நீ எங்கே இருந்தாலும் சரிடா, காவல்துறை ஒன்று பிடிக்குதோ இல்லையோ, நான் உன்னை தேடி வந்து சன்ரைஸ்ன்ற பேர் வச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம உட்காந்து பேசியே ஆகணும். நல்லா பண்ணிட்டடா. ஒரு பிராண்டோட பேர் என்ன மாதிரி பிராண்டு, சூப்பர் மாஸ். அதில் அந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த கடையை தேடி மக்கள் சென்ற பொழுது அங்கே பூட்டு மட்டும்தான் தொங்கியது அப்படின்னு. பூட்டு தொங்காமல் வேற என்ன தொங்கும் அப்படின்னு ஒருத்தன் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்லுங்க, அதுக்குள்ளே தப்பாக எடுத்துக்க. யாரோ ஒருத்தங்க ஏமாந்ததை வச்சு நம்ம சிரிக்கக்கூடாது. ஐ மீன் இதுக்கு மேலேயும் சிரிக்கக்கூடாது. ஸோ இப்படிலாம் நடக்குதுங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை யூடியூபர்ஸ் அவங்க வந்து பொறுப்பு ஏற்றுக்கிட்டே வந்து ஆகணும். இப்போ நானே வந்து ஒரு தவறான தகவல் சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து ஆமாம் தப்பு பண்ணிட்டேங்க, அடுத்த வாட்டிலேருந்து கரெக்டாக ரிசர்ச் பண்ணி பேசுகிறேன், இல்லை தவறாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய இடத்துல தான் நான் வந்திருக்கேன். அதே இடத்துல தான் ப்ரொமோஷன் பண்ணுற பெரிய பெரிய ஃபேமஸான யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்காங்க. இனிமேல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மக்களே. இதை மறந்து விடுவோம். இது உங்களுக்கு தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ. அதை தாண்டி நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒன்றாக ஜாலியாக வீட்டில் தீபாவளி கொண்டாடுவோம், சேஃபாக கொண்டாடுவோம், நல்லா சாப்பிடுவோம், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு போவோம். நன்றி.